பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலோடு நம் வானொலியில் இணைகிறார் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு ஐயா அவர்கள். வாங்க நேயர்களே, இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று அக்டோபர் 17, 2022 வறுமை ஒழிப்பிற்கான சர்வதேச தினத்தை அனுசரிக்கின்றோம். முன்னெப்போதும் இல்லாத அளவில் பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்ப வழிமுறைகள் மற்றும் நிதி ஆதாரங்களால் வகைப்படுத்தப்படும் உலகில் மில்லியன் கணக்கான மக்கள் தீவிர வறுமையில் வாழ்கிறார்கள் என்பது தார்மீக சீற்றத்தை ஏற்படுத்துகின்றது. வறுமை என்பது ஒரு பொருளாதார பிரச்சனை மட்டுமல்ல, மாறாக வருமானம் மற்றும் கண்ணியமாக வாழ்வதற்கான அடிப்படை திறன்கள் இரண்டின் பற்றாக்குறையையும் உள்ளடக்கிய பல பரிமாண நிகழ்வாகும். வறுமையில் வாடும் நபர்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய மற்றும் பரஸ்பரம் வலுவூட்டும் பல குறைபாடுகளை அனுபவிக்கின்றனர். இது அவர்களின் உரிமைகளை உணர்ந்து கொள்வதிலிருந்து தடுக்கின்றது மற்றும் அவர்களின் வறுமையை நிலைநிறுத்துகின்றது. அவையாவன ஆபத்தான வேலை நிலைமைகள், பாதுகாப்பற்ற வீடு, சத்தான உணவு பற்றாக்குறை, நீதிக்கான சமமற்ற அணுகல், அரசியல் அதிகாரம் இல்லாமை, சுகாதார பராமரிப்புக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் போன்றவையாகும். 1987 ஆண்டு அக்டோபர் 17 சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் முதலாக அனுசரிக்கப்பட்டது. அன்று 1948 ஆண்டு மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் கையொப்பமிடப்பட்ட பாரிஸில் உள்ள ட்ரோகாடோராவில் 1,00,000க்கும் அதிகமான கடுமையான வறுமை, வன்முறை மற்றும் பசியால் பாதிக்கப்பட்ட மக்கள் கூடினர். வறுமை என்பது மனித உரிமைகளை மீறுவதாகும் என்றும் இந்த உரிமைகள் மதிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு ஒன்றுபட வேண்டியதன் அவசியத்தை அவர்கள் உறுதிப்படுத்தினர். இந்த நம்பிக்கைகள் இந்த நாளில் திறக்கப்பட்ட ஒரு நினைவு கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளன. அப்போதிருந்து அனைத்து பின்னணிகள், நம்பிக்கைகள் மற்றும் சமூக தோற்றம் கொண்ட மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 17 தங்கள் உறுதிப்பாட்டை புதுப்பிக்கவும் ஏழைகளுடன் தங்கள் ஒற்றுமையை காட்டவும் கூடினர். நினைவு கல்லின் பிரதிகள் உலகம் முழுவதும் திறக்கப்பட்டு இந்த தினத்தை கொண்டாடும் இடமாக செயல்படுகின்றன. அத்தகைய பிரதி ஒன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை அக்டோபர் 17 வறுமை ஒழிப்பிற்கான சர்வதேச தினமாக அறிவித்தது மற்றும் தேசிய சூழலில் உறுதியான நடவடிக்கைகளை வழங்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் இந்த நாளை அர்ப்பணிக்குமாறு அனைத்து நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்தது. வறுமை மற்றும் வறுமையை ஒழிக்க இந்த தீர்மானம் நாடுகளுக்கிடையே மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களை அவர்களின் வேண்டுகோளின்படி தினத்தை கடைபிடிப்பதற்கான தேசிய நடவடிக்கைகளை ஒழுங்கமைப்பதில் உதவுவதற்கென்று அழைக்கின்றது. அக்டோபர் 17 வறுமையில் வாடும் மக்களின் முயற்சியையும் போராட்டத்தையும் அங்கீகரிக்கும் வாய்ப்பையும், அவர்களின் கவலைகளை கேட்கும் வாய்ப்பையும், வறுமைக்கு எதிராக போராடுபவர்கள் ஏழைகள்தான் என்பதை அங்கீகரிக்கும் தருணத்தையும் வழங்குகின்றது. இந்த தின கொண்டாட்டத்தின் ஆரம்பம் முதலே ஏழைகளின் பங்கேற்பே மையமாக இருந்து வருகிறது. அக்டோபர் 17 நினைவேந்தல் வறுமையில் வாடும் மக்கள் தமது நிபுணத்துவத்தை பயன்படுத்தி வறுமையை ஒழிப்பதில் பங்களிக்க விரும்புவதையும் பிரதிபலிக்கின்றது. ஒரு நிலையான எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்கு தீவிர வறுமை மற்றும் பாகுபாட்டை ஒழிப்பதற்கான நமது முயற்சிகளை தீவிரப்படுத்துவது மற்றும் ஒவ்வொருவரும் தங்கள் மனித உரிமைகளை முழுமையாக பயன்படுத்துவதை உறுதி செய்வதும் தேவைப்படுகின்றது. வறுமையில் வாடும் மக்களின் முழு பங்கேற்பு, குறிப்பாக அவர்களின் வாழ்க்கை மற்றும் சமூகங்களை பாதிக்கும் முடிவுகளில் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான கொள்கைகள் மற்றும் உத்திகளின் மையமாக இருக்க வேண்டும். இந்த வழியில் இது எதிர்கால சந்ததியினருக்கான சில சலுகைகள் மட்டுமல்ல, நமது கிரகம் மற்றும் நமது சமூகங்கள் அனைவரின் தேவைகளையும் அபிலாஷைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என்ற உத்தரவாதத்தையும் அளிக்க முடியும். எனவே ஐக்கிய நாடுகள் சபையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருப்பொருள் வறுமையில் வாழும் மக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் கலந்தாலோசித்து அனைத்து மக்களும் வறுமை மற்றும் பாகுபாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒன்றிணைந்து ஒரு நிலையான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதை அங்கீகரிப்பது பொருத்தமானது. எதிர்கால சந்ததியினர் தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை பெற வேண்டும் என்பதில் சமரசம் செய்யாமல் நிகழ்காலத்தில் செயல்பட வேண்டும். 2022 ஆண்டிற்கான வறுமை ஒழிப்பு தினத்தின் கருப்பொருள் நடைமுறையில்
அனைவருக்கும் கண்ணியமான வாழ்க்கையை வழங்கிடுவோம் என்பதாகும். இது சமூக நீதி, அமைதி மற்றும் நமது உலகத்திற்காக நாம் இணைந்து செய்யும் உறுதிமொழியாகும். நடைமுறையில் அனைவருக்கும் கண்ணியம் என்பது 2022-2023 ஆண்டிற்கான வறுமை ஒழிப்பிற்கான சர்வதேச தினத்தின் கருப்பொருள். மனிதனின் கண்ணியம் ஒரு அடிப்படை உரிமை மட்டுமல்ல, மற்ற அனைத்து அடிப்படை உரிமைகளுக்கும் அடிப்படையாக அமைகின்றது. எனவே கண்ணியம் என்பது ஒரு சுருக்கமான கருத்து அல்ல, அது ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது. இன்று தொடர்ச்சியான வறுமையில் வாடும் பலர் தங்கள் கண்ணியம் மறுக்கப்படுவதையும் அவமதிக்கப்படுவதையும் அனுபவிக்கின்றனர். வறுமையை முடிவுக்கு கொண்டு வரவும், பூமியை பாதுகாக்கவும், எல்லா இடங்களிலும் உள்ள அனைத்து மக்களும் அமைதி மற்றும் செழிப்பை அனுபவிப்பதை உறுதி செய்வதற்கான அர்ப்பணிப்புடன் 2030 ஆண்டிற்கான நிகழ்ச்சி நிரல் மீண்டும் மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனத்தின் கீழ் நிறுவப்பட்ட அதே வாக்குறுதியை நோக்கி சைகை காட்டியது. ஆயினும் கூட தற்போதைய யதார்த்தம் 1.3 பில்லியன் மக்கள் இன்னும் பல பரிமாண வறுமையில் வாழ்கிறார்கள். அவர்களில் பாதி குழந்தைகள் மற்றும் இளைஞர்களாக உள்ளனர். வாய்ப்புகள் மற்றும் வருமானத்தின் ஏற்றத்தாழ்வுகள் கடுமையாக அதிகரித்து வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி இன்னும் அதிகமாகிறது. கடந்த ஆண்டில் மில்லியன் கணக்கான மக்கள் தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் வேலைத்தரம் ஆகியவற்றை பெற போராடி வரும் நிலையில் பெரு நிறுவன சக்தியும் பில்லியனர் வர்க்கத்தினரும் செல்வமும் முன்னோடியில்லாத வகையில் உயர்வை பதிவு செய்துள்ளன. வறுமையும் சமத்துவமின்மையும் தவிர்க்க முடியாதவை அல்ல. அவை வேண்டுமென்றே எடுக்கப்பட்ட முடிவுகள் அல்லது செயலற்ற தன்மையின் விளைவாகும். அவை நமது சமூகங்களில் உள்ள ஏழைகள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களை வலுவிழக்கச் செய்து அவர்களின் அடிப்படை உரிமைகளை அப்பட்டமாக மீறுகின்றன. வறுமையின் அமைதியான மற்றும் நீடித்த வன்முறை, சமூக விளக்கம், கட்டமைப்பு பாகுபாடு மற்றும் அதிகாரமின்மை தீவிர வறுமையில் சிக்குள்ள மக்கள் தப்பிப்பதை கடினமாக்குகின்றது மற்றும் அவர்களின் மனிதாபிமானத்தை மறுக்கின்றது. கோவிட்-19 தொற்று நோய், சமூக பாதுகாப்பு அமைப்பின் இடைவெளிகள் மற்றும் தோல்விகள் மற்றும் கட்டமைப்பு ஏற்றத்தாழ்வுகள், மேலும் வறுமையை ஆழமாக்கும் மற்றும் நிலைநிறுத்தும் பல்வேறு வகையான பாகுபாடுகளை அம்பலப்படுத்திய இந்த ஆற்றல் மிக்க தன்மையை எடுத்துக்காட்டுகின்றது. கூடுதலாக காலநிலை அவசர நிலை வறுமையில் வாழும் மக்களுக்கு எதிராக புதிய வன்முறையை உருவாக்குகின்றது. ஏனெனில் இந்த சமூகங்கள் அடிக்கடி நிகழும் இயற்கை பேரழிவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்குலைவுகளால் தேவையற்ற சுமைக்கு ஆளாகின்றன. இது அவர்களின் வீடுகள், பயிர்கள் மற்றும் வாழ்வாதாரங்களை அழிக்க வழிவகுக்கின்றது. இந்த ஆண்டு தீவிர வறுமையை வெல்லும் உலக தினத்தின் 35வது ஆண்டு மற்றும் சர்வதேச வறுமை ஒழிப்பு தினத்தின் 30வது ஆண்டு நிறைவை குறிக்கின்றது. இந்த நாள் வறுமையால் அவதிப்படும் மில்லியன் கணக்கான மக்களையும் அவர்களின் அன்றாட தைரியத்தையும் போற்றுகின்றது மற்றும் வறுமையை ஒழிப்பதற்கும் அனைத்து வகையான பாகுபாடுகளையும் எதிர்த்து போராடுவதற்கு நாம் வைத்திருக்கும் அத்தியாவசிய உலகளாவிய ஒற்றுமை மற்றும் பகிரப்பட்ட பொறுப்பை அங்கீகாரம் செய்கின்றது. வறுமையை ஒழிப்பதற்கான 3ஆம் தசாப்தத்தை சர்வதேச சமூகம் தொடங்குகையில் 1990 1.867 பில்லியன் மக்களுடன் ஒப்பிடுகையில் 2013 783 பில்லியன் மக்கள் ஒரு நாளைக்கு $9.9 குறைவான வருமானத்தில் வாழ்ந்தனர். வளரும் நாடுகளில் பொருளாதார வளர்ச்சி 2000 ஆண்டிலிருந்து குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. முன்னேறிய நாடுகளை விட தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விரைவான வளர்ச்சி. இந்த பொருளாதார வளர்ச்சி வறுமை குறைப்புக்கும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் ஊக்கமளித்துள்ளது. வேலை உருவாக்கம், பாலின சமத்துவம், கல்வி மற்றும் சுகாதார பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள், விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாடு மற்றும் காலநிலை மாற்றத்தை தழுவல் மற்றும் தணிப்பு போன்ற துறைகளிலும் சாதனைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்கின்ற இந்த தகவலோடு இந்த ஆண்டிற்கான சர்வதேச வறுமை ஒழிப்பு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த உலகில் நிலவக்கூடிய பொருளாதார சமூக ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி நாம் அனைவரும் கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டியதின் நோக்கத்தை உணர்ந்து இந்த சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.